என்ன சாமி கற்பூரத்தை பத்த வைக்காம யாரை தேடிட்டு இருக்கீங்க? தீப்பொறி திரும்ப வந்துதான் அந்த கற்பூரத்தை பத்த வைக்கணும். செத்த போறோம். என்னங்கய்யா சிகரெட்டை வாயில வச்சுட்டு போஸ்ட் கொடுக்குறீங்க? இந்தாங்க தீப்பெட்டி. நோ, எங்க பாஸ் தீப்பொறி திரும்ப வந்து அவர் ஸ்டைல பத்த வச்சாதான் நாங்க பத்த வச்சுக்குவோம். இந்த பாய்லரை கொஞ்சம் பத்தாவீங்க என்ன? டேய் பத்திக்கிச்சா? ஓடுறா கீழ. பாடுறா பாட்ட. லாலே லாலே லாலா லாலே லாலே லாலா லாலே. டேய் அடுத்த லைன் தெரியல அப்புறட்டா கட் பண்ணு. அதே இடத்துல சுத்தாத. பாஸ் எனக்கு ஒரு சந்தேகம் பாஸ். என்ன? நீங்க நடந்தா நெருப்பு பறக்குது, அருவாள் எடுத்தா அனல் பறக்குது, எப்படி பாஸ்? நல்ல கொஸ்டின். இந்த நகை கண்ணுக்குள்ள என்ன இருக்குன்னு பாரு. தீக்குச்சி மருந்து மாதிரி இருக்கு பாஸ். இது என்ன? தீப்பெட்டி பட்ட மாதிரி இருக்கு பாஸ். மாதிரி எல்லாம் கிடையாது, எல்லாமே ஒரிஜினல் பாஸ். அப்ப காலுக்குள்ள அருவாமனையில ஒரே செட்டப். கேவலமான பில்டப் தேவையா பாஸ்? பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. இல்லைன்னா ஒரே வீட்டுல 15 வருஷமா இருந்துகிட்டு அந்த குடும்பத்தை ஏமாத்திக்கிட்டு தின்னுக்கிட்டு வாழ முடியுமா? அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். பாஸ் நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது பாஸ். நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். லாலே லாலே லாலா. முன்னாடி எல்லாம் பிச்சைக்காரங்க திருவோட்டை வச்சு பிச்சை எடுப்பாங்க, இப்ப அருவாளை வச்சு எடுக்கிறாங்கயா. காலம் கட்டி போச்சுரும். என்னையா? ஆமா நீ யாரு? உன் பேர் என்ன? நெருப்பு நீலமேகம். என்ன வியாபாரம் பண்ற? சேலை வியாபாரம். சேலைக்கு நெருப்புக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தப்படுத்திக்கிட்டேன். ஏன்? இங்க யாரோ தீப்பொறி திரும்பவும் திரியறானாமே, அவன் என்னை பார்த்துட்டு ஒருவேளை போட்டு தள்ளிட்டா, அதனால இந்த ஊருக்குள்ள வந்த உடனேயே நீலமேகத்துக்கு முன்னாடி நெருப்ப சொருகிட்டேன். சொருகிறது முக்கியம் இல்லடா. இதுக்கு முன்னால தீப்பொறி திருமுகத்தை பார்த்திருக்கியாரு? பார்த்ததில்ல. நான் தான். என்ன திறந்து மூடுற? உன்ன மாதிரி அங்கங்க அடமொழி வச்சு வாழ்ற வழி இல்ல. நாங்க ஆண்டாண்டு காலமா பரம்பரை அடமொழியோட வாழ்ற குடும்பம்டா. எங்க தாத்தா பேர் கொல்லிவா கொடுவாய, எங்க ஆத்தா பேர் அக்கினி அகிலாண்டம், எங்க அப்பன் பேர் கங்கு கந்தசாமி, சொந்த ஊர் சிவகாசி. நாங்க அங்க இருந்தோம்னா தீப்பெட்டி தொழில் பாதிக்கும்னு பயந்து எல்லா முதலாளியும் பணம் கட்டி என்னை அனுப்பியிருக்காண்டாங்க. இவ்வளவு எங்க ஊர்ல தீமிதி திருவிழா வந்தா கட்டையை போட்டு எரிக்க மாட்டேன்டா. எங்க பாச குப்பரப்பட கூட திங்கு திங்குன்னு மிதிப்போம்டா. திங்கு திங்குண்ணா ஒய்யால திருவிழா நடந்தா தானடா. நீ பாலை குடிச்சுதான் வளர்ந்த, ஆனா எங்க பாசு குடிச்சு வளர்ந்திருக்காரு. இப்ப சொல்லுவோம் பேர. என் பேரு சுங்குடி சுப்பிரமணி. கிளம்பு கிளம்பு. டேய் நாங்கெல்லாம் கருணையோட பார்த்தா கற்பூரம் எரியும், கொடூரமா பார்த்தோம்னா குடிசை எரியும்டா. கொடூரமா பார்த்தா குடிசை எரிஞ்சிருமா? இப்ப பாருடா குடிசை எரிஞ்சா என்ன நடக்குதுன்னு. ஐயோ தீப்பொறி திரும்பவும் பார்த்து குடிசை எரிஞ்சிருச்சு. எப்படி எரியுது? உங்க பவர்ல தான் பாஸ் தெரியுது. அடே பவர்ல எரியலடா, இப்ப போனானே ஜவலி அவன் செஞ்ச தவறுல எரியுதுடா. எங்க ஆத்தா மேல சத்தியம் நான் பார்த்தா எரியவே எரியுமா? நான் ஒரு அடுக்குமொழிக்காக போட்ட பிட்டு. ஐயோ அம்மனை கட்டி ஆச்சிராத சொன்னா கேளு. நான் ஊர்ல மான மரியாதையோட வாழ்ந்தாயி என்ன விட்டுருமா? ஜெயிலுக்குள்ள என்ன மாதிரி கேவலப்படுத்தி அனுப்புறாங்க. ஒரே ஒரு क्वेश्चन சார். என்ன உங்க பேர் என்ன சார்? திகில் பாண்டி. தொழிலதிபர் சூரிய பிரகாஷுடைய மச்சான் தானே நீங்க? ஆமா. எந்த சம்பவத்துக்காக நீங்க ஜெயிலுக்கு போனீங்க? அது சம்பவம் இல்ல, சரித்திரம். என்ன விஷயத்துக்காக போனீங்க? அது விஷயம் இல்லமா, விசித்திரம். என்ன பிரச்சனை சார் உங்களுக்கு? அது பிரச்சனை கிடையாது, பிரளயம். சார் நீங்க பேசுறது ஒண்ணுமே புரியல சார். ஒண்ணும் புரியல. கூட்டத்தை கலச்சிட்டு வீட்டை பக்கம் போங்க எல்லாரும். சார் ஜனங்களா நீங்க எதுக்கு ஜெயிலுக்கு போனீங்கன்னு தெரிஞ்சுக்க துடிச்சிட்டு இருக்காங்க சார். சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். இந்த செனங்குண்ட சிறுத்தையை சிராச்சு சிறங்கு வர வச்சுட்டாங்க. ஆறிருச்சு. இந்த மதம் கொண்ட யானைய மண்டி போட வச்சு
நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. மானமங்க படுத்திட்டானுங்க. இந்த கருந்தலுடைய கொடுக்க கேவலம் ஒரு கத்திரிய வச்சு கட் பண்ணிட்டானுங்க. கொடுக்க மாட்டேன் சார். நீங்க இவ்வளவு நேரம் பேசி எதுக்கு ஜெயிலுக்கு போனீங்கன்னு சொல்லவே இல்லையா சார்? நோ சொல்லுங்க சார். மடப்பட பேசிக்கிட்டு இருக்கும்போது மைக்க கொண்டாந்து வாய்க்குள்ள வரையடா. மூச்சு முடி செத்து போனா என்ன செய்வே நீ? யாருக்கும் பேட்டி கிடையாது, ஒண்ணும் கிடையாது. போய் சொல்லுங்க எல்லாரும். சார் 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 அந்த கவரை கொஞ்சம் கொடுத்துட்டு போங்க சார். என்ன கவரு? என் மைக்கோட கவர் உங்க வாய்க்குள்ள இருக்கு, கொஞ்சம் கொடுத்துட்டு போங்க சார். மைக்கோட கவரு வாய்க்குள்ள இருக்கா? ஆமா சார். இது எப்படி போச்சு உள்ள? என்ன கூத்து பண்றாங்க? விளையாடுனதெல்லாம் போதும், சீக்கிரம் ஹோம்வொர்க் செய்ய ஆரம்பிங்க. என்ன கையில இருக்க? ஒரு ஆம்பளை ஒரு வாரம் ஜெயில சீரழிஞ்சு சின்னாபனமாய் கேவலப்பட்டு வீட்டுக்கு வந்திருக்கான். ஒரு மாமியாக்காரி என்னடா நான் மருமைங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம மடக்குன்னு திரும்புறா. உன் தங்கச்சிக்காரி என்னடா நான் குலகாரனை பார்த்த மாதிரி கொடக்குன்னு திரும்புறா. நீ என்னமோ வெடுக்குன்னு திரும்புற. எப்படி தெரியும் என்னைய பார்த்தா உங்களுக்கு? சும்மா கத்தாதீங்க. ஜெயிலுக்கு போனீங்கல்ல, போன விஷயத்த வீட்ல சொல்லி அனுப்பிருந்தீங்கன்னா என் தம்பி கிட்ட சொல்லி உங்களை ஜாமீன்ல எடுக்க சொல்லிருப்பல. உன் புருஷன் அவ்வளவு கேவலமான வெள்ளடி. எதா இருந்தாலும் தனியா நின்னு பேஸ் பண்ணுவான். எல்லாமே ஒன் மன் ஷோ, தெரிஞ்சுக்க. அப்புறம் எதுக்காக நீங்க வீட்டோட மாப்பிளையா அத இருக்கீங்க? பத்தி பேசாத, அத பத்தி பேசாத. எங்க அப்பன் பாட்டன் புட்டி அம்புட்டு போல காலங்காலமா வீட்டோட மாப்பிளையா தாண்டி போயிருக்காங்க. அந்த வழியில வந்தவன் இவனு 3 பிள்ளை பத்ததுக்கு பின்னால அத பத்தி ஆண்டி பேசுற. சரி, அத பத்திலாம் இப்ப பேசல. நீங்க எதுக்காக ஜெயிலுக்கு போனீங்க? ஐயோ, அந்த கர்மத்தை கேக்குறாளே. சொல்லுங்க, பசங்க கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க. சொல்றேன் பக்கியலா, சொல்றேன். சம்பவம் நடந்த அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மத்தியான நேரம் மவுண்ட் ரோடு. ஆள் நடமாட்டமே கிடையாது. அந்த நேரம் பார்த்து எனக்கு ஒரு நெருக்கடி. சும்மா உளறாதீங்க. நடந்தது என்னன்னு ஒழுங்கா சொல்லுங்க. அடியே 5-6 நாளா அடக்கி வச்சிருந்த ஒண்ணுக்க அப்படியே ஆயாசமா போலீஸ் ஸ்டேஷன் செவத்துல அடிச்சுட்டடி. ஆமா, அத பாத்துக்கிற ஒரு போலீஸ்காரன் போலீஸ் ஸ்டேஷன் நாரடிக்கிறேன்னு சொல்லி கைங்களமா பிடிச்சிட்டு போய் ஒரு வாரம் உள்ள வச்சு பிதிக்கிட்டாங்க. இந்த மாதிரி லட்சுமி, நடந்தது நடந்து போச்சு. இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும், வெளியே தெரிஞ்சிடப்படாது. ஹலோ தினேஷ், நான் தானே பேசுறேன். எங்க அப்பா ஒண்ணுக்கு போனனால போலீஸ் போனாங்களா? நம்ம ஸ்கூல் முழுக்க சொல்லிடு, முக்கியமா நம்ம டீச்சர் கிட்ட சொல்லிடு. ஏன்னா அவங்க தான் துருவி கேட்டுட்டு இருந்தாங்க. ஏக்கா ஏக்கோ, இங்க பாக்காங்க. கூட பிறந்த தம்பி நலவாசல் அடிச்சு ரத்தத்தோட நிக்கிறான். என்ன ஏதுன்னு பதறி போய் பாசத்தை கொட்டாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? புரியுது. தம்பிக்கான கோபமா வந்தானா வீடே ரணகலமாய் போன்னு பயந்து உடனே ஒரு காப்பியை கொடுத்து ஆஃப் பண்ணி போறது. இதே உனக்கு வேலை. குடு. அம்மா, யாரா டேய், உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? நான் இங்க இருக்கும்போது நீ வரக்கூடாது சொல்லிக்கல. நான் அக்காங்க போது நீ அம்மாங்கிற திட்டம் போட்டு வேலை செய்யா நீங்க? எனக்கு முன்னாடியே நீ வந்துட்ட. என்னது முன்னால வந்துட்டியாவா? என்னடா பார்ட்னர்ஷிப் மாதிரி பேசுற? டேய், நான் யார் தெரியுமா? இந்த வீட்டோட மாப்பிள. மொட்டப்பல உனக்கு எனக்கு வித்தியாசம் இல்ல. ஒண்ணும் இல்ல. இங்க கிழிஞ்சிருக்கு, அங்க கிளியில. நாங்களும் பொட்டி பொட்டியா பேண்ட் ஷர்ட் எல்லாம் வச்சிருக்கிறோம். அதெல்லாம் எடுத்து மாட்டினா தொழிலுக்கு மரியாதை இல்ல. ஹலோ, பண்ணேரம்மாவா? பிரியாணியா? இதோ இப்பவே வரம்மா. இந்த பிடிப்பா. அந்த பழைய சோதா அவனுக்கு போடுமா. டேய், என்னடா ஓம் பிச்சு எனக்கு போட சொல்ற? அடிச்சனா உன்னைய. உனக்கு ஒரு வீடு தான், எனக்கு ஊரெல்லாம் வீடு. ஏக்கா நில்லு. எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும். ஒரு பிச்சைக்கார பயலுக்கு இருக்க மரியாதை கூட எனக்கு இல்ல. இந்த வீட்டுல நான் யாரு? டேய், அதையே வேண்டாம், நானும் கேக்குறேன். யாரா நீ? உன் பொண்டாட்டிக்கு தம்பி, உனக்கு மச்சினே, உன் மகளுக்கு தாய் மாமன். இப்படி பல ஆங்கில மரியாதையே இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு அப்பாவி ஜீவன். அது சரிடா. அம்மா வீட்ல இருந்து நீங்க எப்ப வந்த? எதுக்கு வந்த? உன் பொண்ணோட காது குத்துக்கு வந்தேன். அப்ப என்னடா அந்த பிள்ளைக்கு வயசு? 3 வயசு. இப்ப என்னடா வயசு? 18. எத்தனை வருஷம் ஆச்சு? 15. வெக்கமா இல்ல? ஒரு தாய் மாமன் ஆச்சேன்னு பொண்ணு விசேஷத்துக்கு கூப்பிட்டா வந்தமா, விசேஷத்துல சோத்த தின்னமா, ஊர் பக்கம் போய் சேர்ந்தமான்னு இல்லாம ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கிற வீட்டுல 15 வருஷமா டேரா போட்டுக்கிட்டு குறுக்கவும் நெடுக்கவும் அலைஞ்சிட்டு இருக்கிறியடா. தீப்பொறி. இப்ப நீ ஆவேசப்பட்டு வெளியே போன சோத்துக்கு பிச்சை எடுக்கணும். பல குப்பத்தட்டிகளை எச்சியில கிடைக்காம சுரிநாய்குடைய வெறிநாய்குடைய கறி வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இப்ப சொல்லு, சோறா சுரணையா? சோறுதான். அதுதான் சூரிய பிரகாஷோட மாமா. காத்திருக்கானோ? ஆஹா, வருவம் தெரிஞ்ச தண்ணி ஊத்தி வச்சிருக்காங்க. எத்தனை இடர்வாடு. ஹலோ சார். நானா? என்னம்மா? நீங்க அமெரிக்க தொழிலதிபர் ஆப்ரகாம் தானே? லண்டன் ஏர்போர்ட்ல நீங்க, நான், உங்க ஃப்ரெண்ட்ஸ் பில் கேட்ஸ், அனில் அம்பானி எல்லாரும் மணிக்கணக்கா பேசிட்டு இருந்தோம். மறந்துட்டீங்களா? இந்த பாரு,
எதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. பீலா வர்றதுல இந்த ஏரியாவிலே நம்பர் 1 நான் தான். இதே வேலையை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் பொண்டாட்டிட்ட செஞ்சுட்டு விளக்கமா தடி வாங்காத ஒரே வெளியே வந்திருக்கேன். மேற்கொண்டு வேகத்தை கிளப்பி வெறுப்பேத்தாத. உனக்கு என்ன வேணுங்கிறத ஸ்ட்ரைட்டா கேட்டு வாங்கிட்டு போ. சாரி சார், நாங்க இங்க வந்ததே உங்க மச்சான் சூரிய பிரகாஷ மீட் பண்ணதான். அத சொல்ல வேண்டியதானே. அதை விட்டு அமெரிக்கா அம்பானி பிரியாணி நிக்கிட்டு இல்ல சார், அவர் உங்க மேல பெரிய மரியாதை வச்சிருக்காராம். நீங்க நில்லுனா நிப்பாரா, உட்காருனா உட்காருவாரா, குதினா குதிச்சிருவாரா. இந்த பாரு, திரும்ப திரும்ப நீ அதே ஏரியாக்குள்ளதான் சுத்திக்கிட்டு இருக்க. உனக்கு என்ன வேணும், நீ யாருக்கிற முதல்ல சொல்லு. நானா சொல்றேன், நான் பெரிய கோடீஸ்வரர். ஆமா சார், உங்க மச்சான இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டா அவரோட சேர்ந்து ஒரு பிசினஸ் பண்ணலாம்னு இருக்கேன். ஐயோ ஐயோ, நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேமா? இப்ப இன்ட்ரோடியூஸ் பண்றேன். அதுக்கு முன்னால ஒரு சின்ன ஹெல்ப் பீஸ்மா. ஒரு 20 எடு. 20 உண்மையிலே கோடீஸ்வரியா பிச்சைக்காரியா? அத பத்தி நமக்கு கவலை இல்ல. சரி, நான் போய் கேட்டு வந்து எல்லாரையும் கூட்டி போறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், திடீர்னு என் குரல் மாதிரியே ஐயோ அப்பா அம்மா அப்படின்னு அலற சத்தம் கேட்கும். அது நான் தான் நினைச்சு நம்பிடக்கூடாது. இமேஜ காப்பாத்துறதுக்காக அவன் என் குரல்லே கத்துவான். அப்படி கத்துறப்ப கப்புன்னு காதை அடைச்சுக்கணும். காதை திறந்து வச்சுக்கிட்டு யாரு எவருன்னு ஆராய்ச்சி எல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே ஓகே ஓகே. எவ்வளவு மேட்ச் பண்ண வேண்டியது இருக்கு. வாங்க 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 வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்தா தானே கலகலன்னு இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள. போனு யா 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 சார் யா சார் யா சார். ஈவினிங் 6 o'clock. யா பா 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 பா. என்ன திடீர் நீங்க? நான் ஒன்னும் சும்மா வரல. 4 பொண்ணுகளை கூட்டி வந்திருக்கேன். பார்த்தவனே உனக்கு ரொம்ப பிடிக்கும். பூராமே ரிச் கேர்ள்ஸ். வாட்? வீட்டுல வேலை வெட்டி இல்லாம இருந்ததுக்கு ஒரு தொழில் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்க பாருங்க. ஐ அப்ரிஷியேட் தட். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அவ்வளவு கேவலமாவ போயிட்டு நானு. இப்ப என்ன வேணும்? எனக்கு தேவை மரியாதை. என்ன மரியாதை? வந்திருக்க பொண்ணுகிட்ட என் மச்சனை என்ன சொன்னாலும் கேட்பான்னு சொல்லியிருக்கேன். நீ கேட்கலாம், எனக்கு எவ்வளவு லாசம் தெரியுமா உனக்கு? அப்படி போறா இருந்தா எப்படி சும்மா போக முடியும்? எதையாவது கரெக்ட் பண்ணி விடுங்க. இன்னும் எவ்வளவுதானா? அம்மா, இட்லியும் குடல் குழம்பையும் கட்டியாச்சு. ஆஹா, நீயா? என்ன பாக்குற? நான் ஒரு காம்பு. தெரியும் வெத்தலையில வேஸ்ட் அவுட்டிட்டு இருக்க கிள்ளி வீசுவாங்களா, அந்த காம்பு தானே. இந்த பூவை தாங்குதே, இந்த காம்ப சொன்னேன். அந்த மாதிரி தான் இந்த வீட்டை நான் தாங்கிக்கிட்டு இருக்கேன். இன்னும் புரியல மாதிரி சொல்ல போனா இந்த வீட்டோட பூந்தோட்ட காவல்காரன். உன் நெஞ்சில முளைச்ச ரோமங்கள் உண்மையான இருந்தா இந்த கோட்டை தாண்டிட்டு வீட்டுக்குள்ள போ. அந்த பயம் இருக்கட்டும். எந்த பயம்? நான் கிழிச்ச கோட்டை தானா வெட்டி புடின்னு பயந்தானே அழிச்ச, அதுக்கு பேரு பயம் தானே. நான் இந்த வீட்டுக்குள்ள போனா உனக்கு என்ன பிரச்சனை? ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. ஆமா, பூந்த வீடு விளங்கிருக்கா? எப்படி காப்பு விடாம அடிக்கிற? என்னடா இது? கொசுப்பத்தி. என்ன படம் போட்டுருக்கு? ஆமா படம். இந்த கொசுவத்தி வீட்டுல கொளுத்தி வச்சு நிம்மதியா தூங்குறான அவன் வழங்கா போயிட்டானா? இல்ல இந்த கொசுவத்தியை தயாரிக்கிற லட்சக்கணக்கா சம்பாதிச்சு வீடு வாசல் காரு லொட்டு லொசுக்குன்னு செட்டில் ஆயிட்டான அவன் வழங்கா போயிட்டானா? ஏன்டா எவரோ எப்போ திண்ணையில படுத்துட்டு சொல்லி வச்சு அப்படியே பிடிச்சி அலையறீங்க வெங்காயங்களா? உங்களுக்கு விளக்கம் சொல்லி ஏற ஓஞ்சிரும் போல இருக்கே. ஆஹா, நம்ம அருவாளை சும்மா காச்சுக்குன்னு தான் வச்சிருக்கின்றது இவனுக்கும் தெரிஞ்சு போச்சே. டேய், இதுக்கு பேர் தான்டா வீடியோ கேமரா. அது தெரியுது. எங்க ஆட்டைய போட்டது? ஆட்டைய போட்டதா? எரும மாடு. என் பொண்டாட்டி என் குழந்தைகளுக்காக பிரியமா வாங்கி கொடுத்ததுடா. இது அதுகளுக்கு தெரியாம பிரியமா நான் இங்க எடுத்து வந்திருக்கேன். இதுக்கு பேர் தான் ஆட்டைங்கிறது. என் மச்சானுக்கு போட்டியா ஒரு சோப்பு கம்பெனி ஆரம்பிக்கணும். அதுக்கு ஒரு விளம்பர படம் எடுக்கணும். அந்த விளம்பர படத்தை ஒரு வித்தியாசமா எடுக்கிறதுக்கு முடிஞ்ச ஐடியா கொடுங்க நான் கூப்பிட்டா. இதுக்கெல்லாம் ஆண்டாண்டு காலமா ஒரே ஒரு ஐடியா தான் இருக்கு. என்னது? ஒரு பிரபலமான நடிகையை பிடிக்கிறோம், அருவிக்கு அடியில அவளை குளிக்க வச்சு அத நம்ம எல்லாம் ஒளிஞ்சிருந்து பாக்குறோம். குரு, உண்மையிலே ஒரு ஒரிஜினலா குளிக்கிற பொண்ண ஒளிஞ்சிருந்து அதை எடுத்தா தான் விளம்பரம் பெருசா இருக்கும், வியாபாரம் பெருகும், விருதுகளும் கிடைக்கும். டேய், நீ சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு நல்லதாண்டா இருக்கு. ஒரிஜினலா குளிக்கிற பொண்ணு போய் எங்க தேடுறது? அதே குருவே, அங்கே போய் தேடணும். பேசாம நம்ம அக்கா குளிக்கிறது படம் எடுத்துற வேண்டியதானே. அக்கா குளிக்கிறதா?
இதுக்கு உங்க அக்கா ஒத்துக்குறாடா? எங்க அக்காவை எதுக்கு சொல்றோம்? வேற? உங்க பொண்டாட்டியை தான் எங்க அக்காண்டு உரிமையோட சொல்றோம். ஏன் பொண்டாட்டியவா? ஆமா குருவே. எவ்வளவு நாளா உனக்கு இந்த ஆசை? எவ்வளவு நாளா உனக்கு? ஏண்டா அறிவு இருக்கா உங்களுக்கு? வக்கப்பார் குளத்து வந்திருக்கிறோம். தீப்பெட்டி எல்லாம் எப்பறா? செய்யத்துல சுத்தம் வேண்டாம். இப்ப என்ன பண்றது? அண்ணே அங்க பாருங்க தீப்பெட்டி திரும்ப வர்றான். நீதாண்டா வாடா. ஏண்டா டேய், யாரு எவரும் தெரியாம விரலாட்டி கூப்பிடுற? யாரா நீங்க? அதை விடு. உன் பேர் என்ன? பேரு என்னவா? என் பேரை கேள்விப்பட்டதுலையா? என் பேரை ஏன் வாயால சொல்றியா? அதுவும் நீ கேட்டவன சொல்றதுக்கு நான் என்ன உனக்கு அடிமையாடா? வேற கேட்டா சொல்றா சுண்ணாம்பு. தீப்பொறி திருமுகம். தீப்பொறியா? தீப்பொறினா எப்படி? அப்படியே கொழுந்து விட்டு எரிவியா? எரிமலையா செதறுவண்டா, அக்கினியா கக்குவேன். மொத்தத்துல சொல்ல போனா தீ பிளம்பு அக்கினி குழம்புடா. அக்கினி குழம்பா? என்ன தேர்றா? ஆத்தி கல்லு. இங்க பாருங்க, பேச்சு பேச்சா இருந்தாலும் பேஸ் டு பேஸ் பார்த்தா பேசணும். தேவையில்லாம பூமியை கிளறப்படாது. பூமியில ஆயிரம் கிடக்கு, அதற்கு எடுக்க பாக்குறீங்க. சரி, அக்கினி குழம்புங்கிறியே, அது ஒரு கரண்டிய மோந்து இந்த வக்கப்போர்ல ஊத்து, வக்கப்போர் எரியுதான்னு பாப்போம். ஒரு கரண்டி எடுத்து இதுல ஊத்தலாம். என்னடா லுச்சாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? தீப்பொறிங்கிறது அடமொழி. ஒரு விரல் கிருஷ்ணாராவன் ஒருத்தர் இருந்தாரு. அவர் என்ன ஒரு விரலோட தெரிஞ்சாரா? பஞ்சு அருணாசலம் ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பஞ்சு கடையா வச்சிருக்காரு? படம் எடுத்துக்கிட்டு இருக்காரா? பறவை முனியமான ஒரு கிளவி தெரியுது. அது என்ன ரெக்கைய வச்சுட்டு பறந்துக்கிட்டா இருக்கு? பிக்காளி பழம். என் வெளியில நான் போய்கிட்டு இருக்கேன். தேவையில்லாம என்ன சீண்டி பார்க்காத, பிரச்சனை ஆயிப்போ. யாருக்கு? யாருக்கும். சரி போ. இல்லையா? ஐயோ, யார் எங்க பாஸ் கிட்ட வம்பிழுத்தது? நீ ஏன்டா வந்து கத்திக்கிட்டு இருக்க? சும்மா இருங்க பாஸ். இவங்க கிட்ட எல்லாம் வீக்கா பேசக்கூடாது, வெயிட்டா பேசணும். டேய், ரெண்டு கலந்து நான் பேசி என்ன போக சொல்லிட்டாங்கடா. வாடா போம்டா. டேய், எங்க பாஸ் கிட்ட உரைச்சு பாக்குறீங்களா? அவர் திரும்ப உரைச்சினாருன்னு வை, பூரா பத்திக்கிட்டு எரியும்டா. உரசனாத்தான் எரிவாமாடா. கூட வந்தவனே கன்ஃபார்மா சொல்லிட்டா. தூக்கி உரச்சு அப்படிலாம் உரச்சு எங்கேயுமே எரிஞ்சல. உள்ள உள்ள கம்பிடா. உள்ள கம்பி குத்துடா. ஐயோ ஐயோ எரியுதா? ஐயோ எரியுடா. புகையே வரல. ஐயோ ரத்தம் கொட்டுது. உள்ள உள்ள கம்பிடா. அது கம்பியோட இருக்கா? கம்பியோட இருக்கா? பிச்சு விடு. இங்க திரும்ப. தீ வரலையே. அப்ப இனிமேல் உன் பேர் தீப்பொறி திருமுகம் இல்ல, ரத்த திருமுகம் தான். பேரை மாத்திக்கோ. நாங்க தீப்பெட்டி வாங்கிட்டு வந்து வைக்க போற கொளுத்திக்கிறோம். டேய் வாங்கடா. முடிய பாரு, தீப்பொறி திருமுகம். பாஸ், என்ன பாஸ் இது? நீங்க உங்க அம்மா கிட்ட குடிச்ச பாலெல்லாம் ரத்தமா வடியுது பாஸ். இப்ப நீ குடிச்ச பால் ரத்தமா வரப்போகுதுல்ல? உள்ள ஒரு பொம்பளை குளிச்சுக்கிட்டு இருக்கு. ஐயோ அண்ணன் நல்ல சந்தர்ப்பம் எடுங்கண்ணே. டேய், இதுல என்ன குடிச்ச கைண்டா சொல்றீங்களா? சொன்னாங்களா? அவசரப்படாதீடா. கேட்காம எடுத்தாதானே கிக்கு. ஏமா எவ்வளவு நேரம் அண்ணன் முதுகி எடுத்துக்கிட்டு பாரு. மூஞ்ச காட்டுமா. ஒரு ஆளுக்கு 5 குத்துதாயா? நீ பாட்டுக்கு எக்ஸ்ட்ரா குத்து குத்தி அந்த ஆளுக்கு ஏதாச்சும் ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆயி போச்சுன்னா பின்னாடி வரவங்க ஏமாந்து போயிடுவாங்கல்ல. நம்ம தொகுதியில உன்ன மாதிரி எல்லாருக்கும் அடிக்கணும்னு ஆசை இருக்காது. போயா, இன்னும் 400 பேர் அடிக்க வேண்டியது. 400 பேரா? நீ ஏயா கத்துற? பின்ன என்னடா, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு இப்படி எலெக்ஷன் மாதிரி கியூல இருந்து அடிக்கிறீங்க? இங்க ஒருத்தன் தப்பு பண்ணாக்க சிறுசுல இருந்து பெருசு வரைக்கும் விரல்ல மை வச்சு முறை பிரகாரம் கல்லடி இல்லாம நல்லடியா அடிச்சு பெண் எடுக்கிறதா வழக்கம். டேய், அடியில இல்லடா நல்லடி கல்லடி. ஒரு நாளைக்கு 50 பேர் மணிக்கு 400 பேருக்கு எத்தனை நாள் ஆகும் நீயே கணக்கு போட்டுக்கியா? அப்படின்னா 8 நாள் ஆகுமே. இது போக தபால் ஓட்டு வேற இருக்குல்ல. தபால் ஓட்டு வேறயா? நல்லா கேளுங்க. இவங்களால கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாம வாழ்ந்துட முடியுமான இந்த ஊருக்குள்ள நம்மளை பத்தி ஒரு கேவலமான டாக் இருக்கு. அந்த டாக்க நம்ம நொறுக்கணும். எப்படி பாஸ் உடைக்கிறது? அப்படி கேளு. எவ்வளவு பெரிய கேவலம் வந்தாலும் சரி, ஒரு செருப்ப வாயில கவ்வ கொடுத்துக்கிட்டு இன்னொரு செருப்ப சாணியில முக்கி எடுத்து உச்சாந்தல நச்சு நச்சுன்னு அடிச்சாலும் சரி, கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும். இதுதான் நம்ம லட்சியம். ஓகே? எல்லாரும் சத்தியம் பண்ணுங்க. பரவாயில்ல. ஒண்ட வந்த பிடாரிய ஊரு பிடாரி விரட்ட வந்த கணக்கா என் மாமன் வீட்டுல ஒண்டி வாழ்ந்துகிட்டு இருக்க என்ன விரட்ட வந்திருக்க அந்த தமிழரசன். அவனை நாம அந்த ஊரை விட்டு ஓட ஓட விரட்டணும். அதுக்கு யாராச்சும் சூப்பர் ஐடியா சொல்லுங்க. சூப்பர் ஐடியா பாஸ். சொல்லு. வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு
ஏதாவது ஒரு கல்யாண மண்டபத்தை பிடிச்சு விடிய விடிய தூங்கிட்டு காலையில எந்திரிச்சு யோசிப்போம் பாஸ். அந்த கள்ளத்துக்கு பாஸ் நான் சொல்றேன் பாஸ். சொல்லு. எல்லாரும் அவன் முன்னாடி போய் நின்னு கொடூரமா முறைச்சு போவோம் பாஸ். அதுக்கு மசியலனா கண்ணீர் விட்டு அழுது போவோம் பாஸ். அதுக்கு இறக்கப்படலனா கால்ல வந்து கதறுவோம் பாஸ். அதுக்கும் போனா கொய்யாலன்னா ஆளுக்கு ஒரு திசையா பார்த்து ஓடுவோம் பாஸ். என்னடா பேத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? பேத்தனமா பாத்து பேத்தனமா பேத்தா பே பே இல்லடா இல்லடா பேய்க்கு பயப்படாத எவனாச்சும் இருக்கானா? கிடையாது. அப்ப அதான்டா அடுத்த சீன் காட்டு. ஜல் 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 ஜல 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 ஜல. யாரு? தரகட தீம் தரகட தோம் தரகட நம் தரகட தத்த தரகட தித்தி தரகட தோம் தோம் தரகட நம் நம் தரகட தா தீம் தோம் நம் சம் சம் தா தீம் தோம் நம் சம் சம் தரகட தீம் தோம் நம் தரகட தரகட தத்த தலாங் தோம் தரகட தலாங் தோம் நீ சட்டா குட்டி பாக்கி உசர காராலி. சந்திரமணி கட்டப்ப போட்டு யாரா ஏமாத்த பாக்குற? ஊத்துற அதே மாதிரி பெட்ரோல குர்ராத்தி பந்தத்தை. ஆகா ப்ராப்பர்ட்டியை மாத்திட்டாங்களே. படம் பார்க்காத வழியில குட்டி